அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை நீங்கள் விரும்பும் நபரின் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பல பேருடைய லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தான் விரும்பிய நபர் கடைசியில் தனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அல்லது வீட்டில் பார்க்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ என்னை மறந்துடு, என்னுடைய வழிக்கு வராது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் நம்பர்லாம் பிளாக் பண்ணி எல்லா மெசேஜஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு வச்சுருப்பாங்க. சில பேர் எங்கே போனாங்கன்னு கூட தெரியாமல் சில பேர் விழிச்சிட்டு இருப்பாங்க, வருத்தப்பட்டு இருப்பாங்க. இதில் பெண்களும் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, ஆண்களும் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. இப்படி பாதிக்கப்பட்ட நபர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட், நல்ல காலம் இதிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா செய்ய போகிற வசிய முறை ரொம்ப பவர்ஃபுல்லான, எளிமையான, எந்த ஒரு பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாத ஒரு அற்புதமான வசிய முறை. இதற்கு உரிய நாள் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது, மற்ற நாட்களில் பண்ணலாம். இதற்கு உரிய நேரமும் சொல்லிட்டேன், உரிய நாளும் சொல்லிட்டேன். இதற்கு தேவையான பொருட்கள் 2 தான். ஒன்று ஒயிட் கலர் பேப்பர், நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, பிளெயின் பேப்பர், யூஸ் பண்ணாத பேப்பர். ஒரு பிளாக் கலர் பென்னாக இருந்தால் போதும். ஸ்கெட்ச் பென்னோ பால் பென்னோ அல்லது மார்க்கர் பென் ஏதாவது யூஸ் பண்ணலாம். கருப்பு பென்னாக தான் யூஸ் பண்ணோம், வேறு எந்த கலரும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது நான் வரைஞ்சி காமிக்க போகிற எந்திரத்தை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வரையணும், உங்கள் இஷ்டத்துக்கு வரையக்கூடாது. இது தனிமையில் உட்காந்து பண்ணணும், யாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க. ஒரு நிமிடம் கூட ஆகாது, 30 வினாடிகளுக்குள்ளே நீங்கள் வரைஞ்சி முடிச்சிடலாம், டக்குன்னு. அந்த மாதிரி ஒரு எளிமையான வசிய முறை. வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் அபாரமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 9 கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பொறுமையாக நிதானமாக வரைங்க. அடித்தல் தீர்த்தம்லாம் இருக்கக்கூடாது. ஃபோன்லலாம் பேசக்கூடாது. பண்ணிட்டு இருக்கும்போது இடையில எந்திரிக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, ரகசியமாக பண்ணணும். இந்த மாதிரி 9 கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே 786 போடுங்க, அது கீழே கோடு போட்டு 92 போடுங்க. மேலே 786, அது கீழே 92. ஃபஸ்ட்டு இங்கே ஹம் அப்படின்னு எழுதுங்க. ஹம் க்ளோஸ்அப்பில் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. ஹம் அப்படின்னு எழுதுங்க. இங்கே 6 போடுங்க, இங்கே 8 போடுங்க. இப்போ இது கீழே வாங்க, 4 போடுங்க, இங்கே 2 போடுங்க, இங்கே மறுபடியும் ஹம் அப்படின்னு போடுங்க. இப்போ அது கீழே 3 போடுங்க, 9 போடுங்க, மறுபடியும் ஹம் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ கீழே என்ன எழுதணும்னு நான் சொல்கிறேன், தெளிவாக பாருங்கள். மறுபடியும் கீழே ஹம் பிஸ்தம் ஹம் அப்படின்னு போட்டு ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்பும் நபரின் பெயர். அது கீழே ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடு. இப்படி வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை மடிச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இரவு 8 மணிக்கு மேலே பண்ணால் ரொம்ப நல்லது. இது 1 நிமிடம் கூட ஆகாது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இரவு 8 மணிக்கு மேலே வீட்டுக்கு போய் நிதானமாக பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து பண்ணலாம். இடத்துல உட்காந்து பண்ணுறதை விட ஒரு தனியான ஒரு இடத்துல உட்காந்து கூட பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இரவு 8 மணிக்கு மேலே
அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், பொறுமையாக பண்ணலாம். இதை பண்ணும்போது நீங்கள் விரும்பும் நபரை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். வரைஞ்சி முடிச்சப்பறம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. டேப் போட்டு சுற்றலாம் அல்லது கருப்பு கலர் நூலால் சுற்றிக்கோங்க. சுற்றி முடிச்சப்பறம் இதை ஒரு இரவு தலகாணிக்கை வச்சு படுத்துருங்க. உங்களுக்கும் கனவு வரும், அவங்களுக்கும் கனவு வரும், அவங்களுக்கு தூக்கமே இருக்காது. சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை. நைட்டு ஃபுல்லாக உங்கள் நினைவால் வாடி வதங்குவாங்க. அண்ணி முடிச்சப்பறம் தேவைப்பட்டால் 1-2 நாள் தலகாணிக்கை வச்சு படுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இதை ஓடுற தண்ணியில் போடலாம் அல்லது புதைத்து விடலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். நான்வெஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் அபாரமாக கிடைக்கும். மறுநாளே உங்ககிட்ட வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக. அவங்க எங்கே இருந்தாலும் சரி, குறைந்தபட்சம் ஒரு மெசேஜ் அல்லது ஃபோன் ஆச்சு வரும். முயற்சி பண்ணி பாருங்கள். வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.